ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டிவிகேக்கு என்ன ஆச்சு? ரீசென்ட் டேஸ்ல எங்க பார்த்தாலும் டிவிகே அப்படின்னு சொல்லின்னு இருந்த தலைவர்கள்லாம் எங்க? கரூர்ல நடந்த பெரிய துயர் சம்பவத்துக்கு ஏன் மௌனம் காக்குறாரு விஜய்? டிவிகே தலைவர்கள் எல்லாருமே உண்மையிலேயே தலைமறைவா? அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எழுப்புற அளவுக்கு நிறைய இப்போ ரீசென்ட் டேஸ்ல அந்த கரூர்ல நடந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டையே உலுக்கி வச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய துயர் சம்பவம் அது. இதுல என்ன ஹைலைட்னா, இது யார் பண்ணாங்க, ஏன் நடந்துச்சு, என்ன ஏது அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. இது பிளான் பண்ணி பண்ணதா, இல்ல எதர்ச்சியா நடந்ததா, அதுக்கு என்னென்ன நடவடிக்கைலாம் அவங்க எடுக்கிறாங்க இப்போ கரெக்டான முறையில நடவடிக்கை எடுக்கிறாங்களா? கரெக்டான பதில் கிடைக்குமா? அப்படின்ற டவுட்டுமே நெறைய மக்களுக்கு வருது. இது யார் பண்ணாங்க? இது பிளான் பண்ணி பண்ணதா? ஏன்னா மக்கள் நெறைய பேர் அந்த ஊர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சரா இருந்தவரு. அவர தான் குறை சொல்றாங்க. அவர் தான் எதனா பண்ணியிருக்கணும். அவர் அட்டுழியத்துக்கு அளவே இல்லாம போச்சு அப்படின்ற மாரி சில பேர் சொல்றாங்க. ஆனா சில பேர் இது வந்து முழுக்க முழுக்க விஜயுடைய பொறுப்பு அற்ற செயல் தான் காரணம். அவருக்கு ஒரு தலைவர்ன்ற பொறுப்பு இல்ல. கரெக்டா கவனமா பண்ணியிருக்கணும். அவங்க கவனமா பண்ணல. வாட்டர் சப்ளை பண்ணல. அவங்களுக்கு வர்ற மக்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கான எந்த ஒரு வழிமுறையுமே அங்க பண்ணாத இருந்தாங்க. அந்த மாரி சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து எது கரெக்ட்டு, எது தப்புன்னுலாம் சொல்ல தெரியாதுங்க. ஆனா ஃபைனலா இங்க வந்து மக்கள் தான் மிதிப்பட்டு சாகுறாங்க. இப்போ ரீசென்ட்டா சென்னை உயர்நீதிமன்றத்தில இந்த கேஸ்லாம் விசாரிச்சாங்கல்ல, அதிலுமே அந்த நீதிபதி வந்து டிஎம்கே காரங்க. அதனால அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. அந்த மாரிலாம் நெறைய ட்ரோல் பண்றாங்க. அப்படிலாம் ஈஸியா பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா, அவங்க ஒரு பொறுப்புல இருக்காங்க. நீங்க சொல்ற மாரியே இருக்கட்டுமே, அவங்க டிஎம்கே கூட ஏன் ஒரு நீதிபதி வந்து முதலமைச்சர் கூடலாம் நின்னு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா? அப்படி எடுத்தாக்கா அந்த முதலமைச்சருக்கு ஆதரவா தான் பேசுவாங்க. முதலமைச்சருடைய கைக்கூலி அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படியும் சொல்ல முடியாது. ஆனா, நீங்க சொல்ற மாரியும் இருக்கலாம். ஒருவேள அவங்க உண்மையான கைக்கூலியாவும் இருக்கலாம். அது வந்து இப்போ மேட்ரு இல்ல. அது வந்து உண்மைய விசாரிச்சா தான் தெரியும். அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். எடுத்தோம், கவுத்தோம், இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க பண்ணது தான் சரி, இவங்க பண்ணது தப்பு அப்படின்ட்டுலாம் நம்ம யாராலயும் சொல்ல முடியாது. ஏன் கோர்ட்ல ஜட்ஜால கூட சொல்ல முடியாது. ஸோ, அவருமே யார் பக்கம் பேசுறாருன்னு உண்மை போக போக தெரியும். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து சும்மாவே பாதி பேர் வந்து ஆப்போசிட்டா கதறின்னு தான் இருந்தாங்க. இந்த ஆளுங்கட்சியும் சொல்லலாம், இல்ல மற்ற கட்சிகளும் சொல்லலாம். பிஜேபி சேர்ந்தவங்க, ஏடிஎம்கே சேர்ந்தவங்க, எல்லாருமே சொல்லலாம். எல்லாருமே டிவிகேவை எதிர்த்து தான் பேசிட்டு இருந்தாங்க. நேத்து வந்தவன் நீ என்னதான் பண்ண முடியும் உன்னால அப்படின்ட்டு. அதுவும் முக்கியமா சொல்லணும்னா நம்ம சீமான் அண்ணன், அவர் தம்பிகள்லாம் போட்டு துவன்னு துவைச்சுக்கின்னு இருந்தாங்க எல்லாரையும், டிவிகேவுடைய சேர்ந்தவங்க எல்லாரையும். சுத்தமா அரசியல் தெரியல, அவங்க ஒரு தற்குறி அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் விடுங்க. அது வேற விஷயம். அவ்வளோ பிரச்சனைகள் விஜய சுத்தி இருந்துச்சு. அவர் எங்க போனாலும் வீட்ட விட்டு வெளிய வந்துட்டாரு, போயிட்டாரு, இங்க இருக்காரு, அங்க இருக்காரு. அப்படிதான் நியூஸ்ல ஹைலைட்டா போட்டுன்னு இருந்தாங்க. அந்த மாரி டைம்ல இந்த மாரி ஒரு இஷ்யூ, அதுவும் இவ்வளோ உயிர்கள் போகும், இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ட்டு தெரிஞ்சா சும்மாவா விடுவாங்க? இந்த மாரி போயிடுச்சுன்னு தெரிஞ்சா, அவ்வளோதான். போட்டு எல்லாரையும் அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க டிவிகேவை சேர்ந்தவங்க. இப்போ டிவிகே நிர்வாகிகள், தலைவர்கள் யாருமே அங்க போயிட்டு சந்திக்கல. அதெல்லாம் பெரிய பாசிட்டிவா ஆயிடுச்சு மத்த கட்சிகளுக்கு. அவங்கலாம் போயிட்டு சந்திக்கணும். ஏன் சந்திக்காம இருக்காங்க அப்படின்ட்டும் தெரியல. இப்பதான் விஜய் வந்து ஒரு 4, 5 நாள் கழிச்சு உத்தரவு போட்டிருக்காரு. இந்த மாரி போயிட்டு பார்க்கணும். நிர்வாகிகள், கட்சி தலைவர்கள் எல்லாரும் போயிட்டு பாருங்க. அங்க என்ன நடந்ததுன்னு விசாரிங்க. அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல விஷயம் தான். 5 நாள் கழிச்சாச்சு சொன்னாரு. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணுங்க. அவரு நான் நேர்ல போனா அங்க பெரிய பிரச்சனை ஆயிடும்னு தான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாருல்ல. அவரு அந்த வீடியோல ஒரு மன்னிப்பு கேட்கல அப்படின்ட்டே எவ்ளோ பேர் வந்து அவர எதிர்த்து பேசுறாங்க. அவரு என்னங்க ஒரு சாரி கூட கேட்க முடியல அப்படின்ட்டு. இவ்ளோ உயிர் போயிருக்கு. உங்கள நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டீங்களா? அப்படின்ட்டு நெறைய பேர் கேட்கறாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவரு தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் வந்து வேற ஒருத்தர் மாரி என்ன பார்க்க முடியாது. என்ன மாரி வேற ஒருத்தர பார்க்க முடியாது. அவங்கவங்களுக்கும் வேற வேற மாரி குணாதிசயங்கள் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு சீன்ல ஒரு டெத் ஆயிடுச்சுனாக்கா ஒரு இடத்துல அதுக்கான மன வருத்தம் இருக்கும். யாருமே சிரிக்க மாட்டானுங்க. சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்படி பண்ணா அவங்க சைக்கோ மாரி. ஸோ அவருக்குமே நெறைய வருத்தம் இருக்கும் தான். ஆனா அவரு ஒரு மன்னிப்பு, ஒரு சாரி கேட்கல அப்படின்றதுக்காக அவருக்கு வருத்தமே இல்ல. அவன் வேணும்னே ப்ளே பண்றான்டா. அரசியல் ப்ளே பண்றான். இந்த மாரியெல்லாம் டெத்த வச்சு. அதான் மரணத்த வச்சு அரசியல் பண்றாங்க. பிண அரசியல் அந்த மாரிலாம் சொல்லி, அது ரொம்பவே தப்பா தான் எனக்கு தெரியுது. நான் ஆளுங்கட்சியும் சொல்லல, எதிர்க்கட்சியும் சொல்லல, டிவிகே புது கட்சியும் சொல்லல. நான் பொதுவா சொல்றேன். இந்த மாரி பிண அரசியல்லாம் யாருமே பண்ணக்கூடாது. மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். யார் இந்த மாரி பண்றாங்க அப்டின்ட்டு. இதுல என்ன மேட்டர்னா, சோசியல் மீடியா ஃபுல்லா டிவிகேன்னு ஃபயர் விட்டுன்னு இருந்த பசங்க எல்லாருமே இப்ப பயந்து போயிருக்கானுங்க. எங்க நம்ம டிவிகேவ பத்தி ஆதரவா எதனா டிஎம்கேவ எதிர்த்து ஆளுங்கட்சிய எதிர்த்து எதனா பேசணும்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, இத ஒரு ரீசனா வச்சு அப்டின்ட்டு பயப்படுறாங்க. அந்த மாரி ஒரு பயம் வந்து வரக்கூடாதுங்க. நார்மலான ஒரு சிட்டிசன் வந்து எல்லாத்தையுமே எதிர்த்து கேள்வி கேட்கலாம். இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கு வந்து யாருமே பயப்பட தேவையில்ல. அதனால யாருக்கு என்ன படுதோ அவங்க தைரியமா பேசலாம். டிவிகே வந்து பாவம் பெரிய பொலிட்டிக்கல் பிரஷர்ல இருக்கு இப்ப. அதுலருந்து மீண்டு வரணும். எப்போ வரும், எப்படி வரும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்பதாங்க தமிழ்நாடு அரசியல் வந்து நல்லா பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம். என்னென்ன மாற்றம் வருதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிவிகே இந்த மாரி ஒரு இஷ்யூ ஆனதுலேருந்து எல்லா கட்சிகளும் நல்லா பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடிலாம் சொல்லவே வேணாம்.
எடப்பாடி, அப்புறம் அண்ணாமலை, பிஜேபி வேற லெவல் ஸ்கோர் பண்றாங்க மக்கள்கிட்ட. போற போக்க பார்த்தா ஏடிஎம்கேவும், பிஜேபியும் இந்த டிவிகே உடைய இளைஞர்கள் பாதிய இஸ்த்துருவாங்க போல. ஆனா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு போக போக தான் தெரியும். டிவிகே தலைவர் விஜய் வந்து என்ன பண்ண போறாரு? இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள போயிட்டு இனிமேட்டும் பார்ப்பாரா? இல்லையா? எப்போ பார்ப்பாரு? அந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த விஷயத்த பத்தி உண்மையான யார் பக்கம் தப்பு இருக்குன்னு தெரியல. ஸோ, அது எல்லாமே தீர விசாரிக்கணும். முக்கியமா இந்த ஆம்புலன்ஸ் வந்து இந்த மாரி கூட்டத்தில ஏன் விட்டுறாங்க? அது ரொம்பவே பெரிய தப்புங்க. அது ஒரு மாரி இருக்கு. இனிமே அந்த ஆம்புலன்ஸ் மேல எவனுக்கு நம்பிக்கை இருக்கும்? ஆம்புலன்ஸ் போனாலே நம்ம தொட்டு கும்பிடுறோம். அவ்ளோ பக்தி இருக்கு நமக்கு. அவ்ளோ பேரு அதான் ஒரு உயிர காப்பாத்துற ஒரு வேனு அதுக்காக வேகமா போறாங்க. அவங்க எவ்ளோ வேகமா போனாலும் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. "பாருப்பா எப்படி உழைக்கிறான்" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ, தொட்டு கும்பிடுறோம். அது போனா ஏதோ ஒரு உயிர காப்பாத்த போகுது அப்படின்ட்டு வேண்டுறோம். அவங்க பொழைக்கட்டும் அப்படின்ட்டு. அந்த மாரி இனிமே யார் பண்ணுவா? அந்த மாரி கொஞ்சம் பேர் தான் நெனைக்கிறாங்க. அவங்க போறவங்க பாதுகாப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேரையும் நீங்க பண்ற அரசியல்ல வந்து கெட்ட பேரு வந்துரும். ஆம்புலன்ஸ்லாம் தயவு செய்து நீங்க பர்மிஷன் குடுக்கும்போதே அந்த ரூட்ல எதுவும் உள்ள வரக்கூடாது, போக்கூடாதுன்னு பண்ணி தான். அப்படி வேற ரோடே இல்லையா உங்களுக்கு தமிழ்நாட்டுல? அந்த வழியில தான் போணுமா? வேற வழியே இல்லையா? அப்படின்னா அந்த இடத்துல ஏன் நீங்க குடுக்குறீங்க? எக்ஸிட் ஆக வழி இல்ல. ஒரே வழி தான். ஒத்த வழி பாதை. எதுக்கு அந்த மாரி இடத்துலலாம் குடுக்கணும் முதல்ல பர்மிஷன? இவருக்கு இவ்ளோ கூட்டம் கூடுதுன்னு தெரியும். எதுக்கு அந்த மாரி பேச, பேச அதே கேள்வி தாங்க வந்துட்டு இருக்கு. இதுக்கு நான் சொன்ன மாரி போலீஸ், காவல்துறை மேலயும் நெறைய தப்பு இருக்கு. அந்த தலைமை டிவிகே மேலயும் தப்பு இருக்கு. ஸோ யாருமே இவங்க கரெக்ட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லார் மேலயுமே தப்பு இருக்கு. கடைசியில அங்க வேடிக்கை பார்க்க போன நம்ம மக்கள் தான் பாவம் மிதிபெட்டே செத்துட்டாங்க. எனக்கெல்லாம் பெருசா விஜய் வந்து அவ்வளவா பிடிக்காதுங்க சினிமாவெல்லாம். சினிமாவுல படம் வந்து ஓவரா சீன் போடுற மாரி இருக்கும். காண்டாவும் அவங்க பண்றது கியூட்னஸ்ன்னு சொல்லி பண்றது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாரி இரிட்டேட் ஆகும். என்ன பண்றது? அப்போலாம் புடிக்காது எனக்கு. ரொம்பவே வெறுப்பா தான் இருக்கும் விஜய்னா. விஜய்க்கு ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. எதுக்கு ஏன்னே தெரியாம இருக்கானுங்க. சும்மா ஒரு மாஸ் சீன் வருது. இந்த மாரிலாம் நானும் சொல்லிட்டு இருந்தவன் தான். ஆனா, இப்ப அவரு அரசியலுக்கு வந்தாருல்ல சினிமாவ விட்டுட்டு. அப்பதான் அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு எனக்கு. பரவால்ல இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறவன் அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நெனைக்க மாட்டான். அப்டின்ட்டு ஒரு தாட் எனக்குள்ள இருந்துச்சு. ஸோ, அதனாலே இப்ப இருக்கிற ஆட்சிகள், அதிகாரங்கள் எல்லாமே சரியா அதாவது ஒரு நாலேட்ஜ் இல்லாத பீப்பிள்ஸ் கிட்ட இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு பெருசான ஒரு திறமை இல்ல. ஆளும் திறமை யாருக்குமே இப்ப இருக்கிற கட்சிங்கள்ல. அதனால இப்போ ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்க 2 பேர் தான் மாறி, மாறி வருவாங்க. இப்போ வந்தா ஏடிஎம்கே வரணும். அவங்களுக்கும் ஸ்ட்ராங்கான கட்சி இல்ல. அதுலேருந்து பல கட்சிகள் பிரிஞ்சிருச்சு. அம்மா செத்ததுனால. அது ஒரு பெரிய தனியா ஒரு கதை அது. ஸோ இந்த மாரி டைம்ல ரஜினி வரேன்ட்டு வராம போயிட்டாரு. கமல் வந்துட்டு நான் டிவிய உடைச்சுட்டாரு. கலைஞர் குடுத்த டிவியெல்லாம் உடைச்சு அந்த கட்சிய எதிர்க்கணும், ஊழல ஒழிக்கணும் அப்டின்ட்டு ஒரு இந்தியன் படம் தாத்தா மாரி வந்தாரு. ஆனா இந்தியன் 2 எப்படி ஃப்ளாப் ஆச்சோ அந்த மாரி அவர் வந்த இடமும் தெரியல, போன இடமும் தெரியல. இப்ப கடைசில போயிட்டு அந்த கலைஞர் குடும்பத்திலே தான் இருக்காரு ஜாயின் பண்ணிட்டு. இப்ப விஜய் வந்து கரியரின் உச்சத்துல இருக்கும்போது வராருனாக்கா, ஒரு 150 கோடி சம்பளத்த விட்டு, ஸோ எதனா பண்ணுவாரு அப்டின்ட்டு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்திருக்கும். பாமர மக்கள் எல்லாருக்குமே. ஸோ எம்ஜிஆர் அளவுக்கு இல்லனாலும், ஏதோ கொஞ்சம் பண்ணுவார்ப்பா, இந்த லஞ்சத்தெல்லாம் ஒழிப்பாரு அப்டின்ற மாரிலாம் ஒரு ஆசை இருந்துச்சு மக்களிடமும். என்கிட்டயும் அப்படிதான் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் நானும் விஜய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். விஜய்க்கு வந்து சப்போர்ட்டா வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் போட்டேன். ஸோ அதுலேருந்து தான் எனக்குமே விஜய்க்கு வந்து ஒரு ஒரு வேளை நல்லது செய்யலாம் அப்டின்ட்டு நெனச்சு தான் எல்லாமே நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். அப்படிதான் நெறைய பேர் இருப்பீங்க என்ன மாதிரியும். ஸோ இப்ப வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா, இவரு ஏன் அரசியலுக்கு வந்தாரோ அப்டின்ட்டு தோணுது. பேசாம சினிமாவிலேயே உட்காந்து ஈஸியா கைய கால அசைச்சுக்கின்னு, பணத்த வாங்கிக்கின்னு, கால் மேல கால போட்டு உட்காந்து ஏசி ரூம்ல இருந்திருக்கலாம். நல்லது பண்ணணும்னு வந்தா கூட விடமாட்டாங்க போல. யாருன்னா ஒருத்தர் புதுசா வந்தா தானே தெரியும். இவ்ளோ பெரிய பிரஷர் அந்த டிவிக்கு கட்சி மேல இருக்குன்னா, நம்ப முடியலங்க. அரசியல் வந்து யார என்ன வேணா, எப்படி வேணா ஆக்கும். நல்லா இருக்கிறவன பைத்தியமாக்கும். படத்துலலாம் சினிமாவெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா ரியல் லைஃப்ல இப்ப தான்பா பார்க்குறோம். பார்க்கலாம். டிவிக்கு வந்து தனியா இருக்கிறதுனால தான் இவ்ளோ பிரச்சனை வருதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, எடப்பாடி கூடவோ, இல்ல பிஜேபிலயோ, ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி இருக்காங்க 2 பேரும். சரி ஒரு வேள அந்த பிஜேபி கூட கூட்டணி இல்லாம ஏடிஎம்கே வந்து டிவிகே கூட வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் பண்ண முடியாது யாராலயும். எதிர்க்கட்சியால, ஆளுங்கட்சியால எந்த கட்சியாலுமே பண்ண முடியாது. ஏன்னா, அப்படியே பண்ணாலும் சமாளிக்க முடியும். அது ஒரு சீனியரா இருக்கிற கட்சி இல்ல. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கிற கட்சி. ஸோ, அவங்க கூட இருந்தாங்கனாக்கா கொஞ்சம் வலுவா இருக்கும். இவரு தனியா இருக்காரா, கட்டமைப்பு இல்லாம தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு எந்திச்சு வரும்போது நெறைய பேர் தட்டி விடுவாங்க, நெறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. ஸோ, எல்லாத்தையும் தாண்டி தான் ஆகணும். அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மாரி கஷ்டங்கள்லாம் இனிமே நெறையா வரும்னு தான் நெனைக்கிறேன். பார்க்கலாம். இனிமே எந்த உயிரிழப்பும் இல்லாத அளவுக்கு எது வேணா பண்ணிக்கங்கடா அப்படின்ற மாரி தான் தோணுது.